விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளை சனிக்கிழமை 21ஆம் தேதி திருவண்ணாமலையில் நடைபெறுகிற உழவர் பெரியக்க மாநாட்டிற்கு உங்களை அன்புடன் அலைகடென திரண்டு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். விவசாய நலன்களுக்காக தொடர்ந்து போராடுகிற மாபெரும் தலைவர் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களும், விவசாயிகளுக்காக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய உரைகளை கேட்பதற்கு விவசாய பெருமக்களே அணிதிரண்டு வாருங்கள். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் ரத்து செய்யப்பட்ட காலத்தில் அதை எதிர்த்து தூக்கு கயிறு போராட்டத்தை நடத்தி மீண்டும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை பெற்று தந்த மாபெரும் தலைவர் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு விவசாயிகள் புயலால் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நெல், கரும்பு, அனைத்து விவசாய பயிர்களும் மழையால் சேதமடைந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற அரசு அவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு விவசாய பெருமக்களுக்கு உடனடியாக மத்திய அரசும் மாநில அரசும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற மாநாடுதான் நாளை நடைபெற இருக்கின்ற உழவர் பேரியக்கத்தினுடைய மாநாடு. அந்த மாநாட்டிற்கு நீங்கள் எல்லாம் அணிதிரண்டு வர வேண்டும். விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அத்தனை கடன்களையும் தமிழக அரசு உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு தேவையான உரம், பூச்சி மருந்து, விதை அனைத்தும் இலவசமாக கிடைப்பதற்கு தமிழக அரசும் மத்திய அரசும் ஏற்பாடு செய்ய வேண்டும். இன்றைக்கு விவசாய பெருமக்களுக்கு பயன் தருகிற வகையிலே ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு டிராக்டர் வழங்கி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை மேம்படுத்துவதற்கு அந்த எவ்வித செலவன்களும் இல்லாமல் டிராக்டரை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு டிராக்டரை தமிழக அரசு வழங்குவதற்கு முன்வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மழைக்காலங்களிலே ஆயிரக்கணக்கான டிஎம்சி நீர் கடலிலே கலக்கிறது. இதை தடுப்பதற்கு தமிழக அரசு எத்தகைய விதமான திட்டங்களும் இல்லை. இதை வலியுறுத்துகிற வகையிலே நம்முடைய சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஏரிகளை தூர்வாரி பல தடுப்பணைகளை கட்ட வேண்டும் என்று வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, காவேரி உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் சார்ந்திருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டத்திலே 3 மாதங்களுக்கு முன்பு கடையடைப்பு போராட்டத்தை நடத்தினோம். அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களும் வியாபார பெருமக்களும் பேராதரவை தந்தார்கள். எதற்கோ திட்டத்தை ஒதுக்குகிற தமிழக அரசு தருமபுரி மாவட்ட மக்களுடைய வாழ்வாதார திட்டமாக இருக்கிற காவேரி உபரி நீர் திட்டத்தை இன்னும் நிறைவேற்றாமல் தருமபுரி மாவட்ட மக்களை வஞ்சிப்பது மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. ஆகவே ஆண்டு கொண்டிருக்கிற தமிழக அரசு தருமபுரி மாவட்ட மக்களுடைய உயிர்நாடியான திட்டமாக இருக்கக்கூடிய காவேரி உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்றிட வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாலாறாக இருந்தாலும் தாமரைபரணி ஆற்றை பாதுகாப்போம். இப்படி தமிழகத்தில் இருக்கிற எல்லா நதிகளையும் பாதுகாப்பதற்காக அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையிலே பயணங்களை மேற்கொண்ட இயக்கம் நம்முடைய உழவர் பேர் இயக்கம் என்பதில் தெரிவித்துக் கொண்டு, நாளை விவசாயிகள் வளமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு, அது நெல்லாக இருந்தாலும் கரும்பாக இருந்தாலும் பூவாக இருந்தாலும், விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு விவசாயிகளே நிர்ணயம் செய்ய முடியவில்லை. ஒரு இடைத்தரகர் அல்லது ஒரு முதலாளி தான் அதற்கு விலை நிர்ணயம் செய்கிறார். இதனால் விவசாய பெருமக்கள் மிகப்பெரிய நட்டத்திற்கு ஆளாகிறார்கள். விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருட்களுக்கு விவசாயிகளே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று சொல்கிற இயக்கம் தான் நம்முடைய உழவர் பேரியக்கம். ஆகவே நாளை நடைபெறுகிற இந்த உழவர் பேரியக்க மாநாட்டிலே கலந்து கொண்டு விவசாயிகள் வளமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு கட்சிகளை கடந்து விவசாய பெருமக்கள் அனைவரும் ஆன்மீக பூமியாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் நடைபெறுகிற இந்த மாநாட்டிற்கு அணிதிரண்டு வர வேண்டும். ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற மாநாடாக, ஒரு வரலாற்றை உருவாக்குகிற மாநாடாக
இந்த மாநாடு அமைவதற்கு அணிதிரண்டு வர வேண்டும் என்று உங்களை இருகரம் கூப்பி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.